நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மழை இந்த பின்னாடி சைட்டாக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நேரம் மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா பூரா தண்ணியும் இந்த வழியில் தான் வருது. நம்ம வீட்டில் இந்த பேஸ்மெண்ட்டத்தை விட்டு அடிச்சு போடு, அதுக்காண்டி ஜேசிபி போட சொல்லி சைட்காரங்கிட்ட சொல்லி மண் போட சொல்லிக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஏதோ கலர் அடிக்கிறங்காட்டிக்கு மண் அடிக்கலை. இதே ஒன்று மாம்பழி காமிக்கிறாது எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு இருந்துக்குன்னு. போய் ஜேசிபிக்காரரை கூப்பிட்டு வரலாம். இது வந்து சைட்டு, இது சைட் பண்ணுறக்காக விட்டு வச்சுக்கிறாங்க. இங்கேருந்து சரியான இருக்குங்க, உங்களுக்கே தெரியும். அதங்காட்டி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அத்தனை தண்ணி வருது. இங்கே இருக்கிற தண்ணி ஒன்றா மேக்ஸிமம் ஒன்று நம்ம வீட்டு சைடு தான் வருது. மாமனாங்கிறது பாருங்கள் எப்படி குறைஞ்சி கிடக்குதுன்னு. பேஸ் மட்டம் போட்டு கருங்கல் வச்சு பேஸ் மட்டம் போட்டு மேலே ரெடிமேட் காம்பவுண்ட் போட்டாங்க. அது எல்லாமே பிடுங்கிடுச்சு. அதனால் இப்போ பக்கத்தில் தண்ணி வராமல் இருக்குது. கொஞ்சம் தள்ளியே, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தள்ளியே சைடில் டிச்சு மாதிரி எடுத்துவிட்டு அங்கே சைட்டு காய்க்குது இல்லை, அந்த டிச்சிலோடய கனெக்ஷன் பண்ணி விட்டாங்க. இப்போ ஜேசி பார்த்திங்கன்னா நம்மளுது இது பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த நேர் ஒரு மடையாட்டம் போட்டுருச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து வர்ற தண்ணி தான் இங்கே ஜாஸ்தி வருது. அங்கேயும் ஒரு பிரேக் மாதிரி தடையாட்டம் பண்ணி விட்டாங்கன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதையும் மீறி வந்தாலும் நம்மளுக்கு இப்போ போட்டு விடுற அளவுக்கு இந்த இடத்துல போடுற அளவுக்கு நீர் வந்து தாக்கு பிடிச்சிக்கு இந்த மழை. எப்படியே வந்து இது போட்டு விட்டாங்க நம்மளுக்கு. இல்லாட்டி ஒரே சிரமமாக இருக்குது. தண்ணி அத்தனை தண்ணி வருது. ஏமாந்து வீட்டுக்கேன்னு இது பண்ணிட்டு வச்சுன்னா கொஞ்சம் பயம் தானே, ஏன்னா பழைய வீடு. அது வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சுங்க.